கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் திருவுடல் தீர் இரத்த பெருவிழாவின் மைய பகுதியான புனித யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 51 58 வரையான இந்த பகுதியை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாங்கள் வாசிக்கின்றோம். விவிலிய அறிஞர்கள் இந்த பகுதியை நற்கருணை உரை என்று அழைப்பார்கள். இயேசு தன்னை வெறும் போதகராக மட்டும் காட்டாமல் மனித குலத்தின் ஆன்மீக பசியை தீர்க்கும் உணவாக வெளிப்படுத்தும் உன்னத பகுதி இதுவாகும். பழைய மன்னாவை கடந்த புதிய வாழ்வு தரும் அப்பமாக இயேசு ஒரு மிக தெளிவான ஒரு ஒப்பீட்டை இங்கே வைக்கின்றார். விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள், ஆனால் இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர் என்கின்ற இந்த வார்த்தைகள் நாம் முதல் வாசகத்திலே இணைச்சட்ட நூல் 8ஆம் அதிகாரத்திலே பார்த்த அதே மன்னாவை இயேசு இங்கே குறிப்பிடுகின்றார். பாலை நிலத்தில் விழுந்த மன்னா அற்புதமானதுதான், ஆனால் அது இஸ்ரேலின் தற்காலிகமான வயிற்று பசியை மட்டுமே போக்கியது. அதை உண்ட முன்னோர்கள் அனைவரும் இறுதியில் மடிந்தார்கள். ஆனால் இயேசு தரும் இந்த புதிய உணவு அவரது திருவுடல். அது எமக்கு நிலை வாழ்வை அளிக்கிறது. நற்கருணை உட்கொள்வதால் நமக்கு கிடைக்கும் மிக உன்னதமான ஆன்மீக கொடை என்ன என்பதை இயேசுவே எமக்கு விளக்குகிறார். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். ஒரு பரஸ்பர ஒன்றாக இணைந்து வாழ்கின்ற ஒரு வாசம். நாம் சாதாரணமாக உணவை உண்ணும் பொழுது அந்த உணவு நமக்கு செரிமானமாகி நம் உடலோடு கலக்கிறது. ஆனால் நற்கருணையை நாம் உட்கொள்ளும் பொழுது ஒரு தலைகீழான மாற்றம் நடக்கிறது. நாம் அந்த உணவோடு கலக்கின்றோம். நாம் அந்த உணவான இயேசுவோடு கலக்கின்றோம். இயேசு நமக்குள்ளும் நாம் இயேசுவுக்குள்ளும் வாழுகின்றோம். அது மட்டுமல்ல, மூவொரு கடவுளினுடைய இறை வாழ்விலே நாங்கள் பங்கு பெறுகின்றோம். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கின்றேன், அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர் என்ற ஆண்டவருடைய வார்த்தைகள் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே உள்ள அந்த தெய்வீக வாழ்வின் ஓட்டம் நற்கருணை வழியாக அதை உட்கொள்ளும் நமக்கும் கடத்தப்படுகின்றது. இந்த நற்செய்தி பகுதியானது எவ்விதமாக முதல் வாசகத்தோடு இணைந்திருக்கிறது என்று சொல்லி நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, நாங்கள் தியானித்த முதலாவது வாசகத்தின் பின்னணியை இந்த நற்செய்தியோடு பொருத்தும் போது கடவுளின் பிரமாண்டமான மீட்பு திட்டம் முழுமையடைகிறது. முதல் வாசகத்திலே இஸ்ரேல் மக்களின் உள்ள சிந்தையை அறிய கடவுள் மன்னாவை கொண்டு சோதித்தார். புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் இந்த நற்கருணை உரை அவரை பின்பற்றிக் கொண்டிருந்த இருந்தவர்களுக்கு ஒரு பெரும் சோதனையாக மாறுகிறது. யோவான் 6ஆம் அதிகாரம் 66 இந்த வார்த்தைகளை கேட்டு புரிந்து கொள்ள முடியாத பல சீடர்கள் இயேசுவை விட்டு விலகி போகின்றார்கள். ஆனால் 12 திருத்தூதர்கள் மட்டும், ஆண்டவரை, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வதரும் வார்த்தைகள் உம்மிடம் அன்றோ உள்ளன என்று விசுவாச அறிக்கை செய்கின்றார்கள். முதல் வாசகம் கூறியது போலவே மனிதன் கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழுகின்றான். இந்த நற்செய்தியிலே கடவுளின் வாயிலிருந்து புறப்பட்ட அந்த உன்னத வார்த்தையே இயேசுவே சதையும் இரத்தமுமாக நற்கருணை வடிவிலே நம்மை வாழ்விக்கின்றார். பாலை நிலத்தில் இறுகிய பாறையிலிருந்து புறப்பட்ட நீர் அவர்களின் தாகத்தை தீர்த்தது. புதிய ஏற்பாட்டிலே சிலுவை என்கின்ற பாறையில் இருந்து நற்கருணை கிண்ணத்தில் இருந்து புறப்படும் இயேசுவின் திரு இரத்தம் நம் ஆன்மீக தாகத்தை தீர்க்கும் உன்னத பானமாக மாறுகிறது. என்பவர்களே, இந்த யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்திலே எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார் என்று இயேசு கூறிய பொழுது அங்கிருந்த யூதர்கள் அடைந்த அதிர்ச்சியும் அவர்களுக்கிடையே எழுந்த குழப்பமும் வாக்குவாதமும் இயல்பானவை. ஏனென்றால் அது அவர்களின் ஒட்டுமொத்த கலாச்சாரம், சட்டம் மற்றும் மத நம்பிக்கையின் அடித்தளத்தையே உலுக்கியது. யூதர்கள் ஏன் இந்த வார்த்தைகளை கேட்டு அவ்வளவாக ஆவேசம் அடைந்தார்கள், ஏன் அவர்கள் அஞ்சினார்கள் என்பதற்கான வரலாற்று, கலாச்சார, பண்பாட்டு மற்றும் ஆன்மீக காரணங்களை நாங்கள் தேடி பார்த்தோம் என்று சொன்னால், முதலாவதாக இரத்தத்தை குடித்தல் என்பது விவிலிய திருச்சட்டத்தின் கடுமையான ஒரு தடை, லெவிட்டிக்கல் ப்ரோஹிபிஷன். யூதர்களின் மிக உன்னதமான வாழ்வியல் வழிகாட்டியான மோயிசனின் திருச்சட்டம் தோராவிலே விலங்குகளின் இரத்தத்தை உண்பதை கூட மிக கடுமையான பாவமாக கருதி அதை முழுமையாக
தடை செய்திருந்தது. இரத்தம் என்பது உயிர். லேவியர் நூல் 17 அதிகாரம் 11 மிக தெளிவாக நாங்கள் காண்கின்றோம். ஏனெனில் சதையின் உயிர் இரத்தத்தில் உள்ளது. அவை விவிலிய பின்னணியில் உயிர் என்பது கடவுளுக்கு மட்டுமே உரியது. எனவே இரத்தத்தை உண்பது, அதை குடிப்பது என்பது கடவுளின் அதிகாரத்துக்குள் மீறி நுழைவதா, அது ஒரு மரண தண்டனைக்குரிய பாவமாக கருதப்பட்டது. இஸ்ரேல் குடும்பத்தாராகிலும் எவராவது எந்த இரத்தத்தையாவது உட்கொண்டால், இரத்தம் உட்கொண்ட அந்த ஆளுக்கு எதிராக என் முகத்தை திருப்பி என் மக்களிடமிருந்து அவன் வெட்டி போடப்பட செய்வேன் என்று லேவியர் நூல் 17 அதிகாரம் 10வது வசனத்திலே நாங்கள் காண்கின்றோம். அதாவது இரத்தம் குடிப்பவர்கள் சமுதாயத்தை விட்டே ஒடுக்கப்பட வேண்டும் அல்லது மரண தண்டனை பெற வேண்டும் என்பது சட்டம். நோவாவின் உடன்படிக்கையிலே மோயிசனின் சட்டத்திற்கு முன்பே பெரு வெள்ளத்திற்கு பின் நோவாவிடம் கடவுள் உடன்படிக்கை செய்த பொழுதே உயிரோடு கூடிய சதையை, அதாவது அதன் இரத்தத்தோடு நீங்கள் உண்ணக்கூடாது என்று தொடக்க நூல் 9 அதிகாரம் 4வது வசனத்திலே நாங்கள் காண்கிறோம். அந்த கட்டளை வழங்கப்பட்டிருந்தது. ஆகவே இத்தகைய கடுமையான பின்னணியில் வளர்ந்த யூதர்களிடம் இயேசு என் இரத்தத்தை குடியுங்கள் என்று கூறும் பொழுது அவர்கள் அதை ஒரு மகாபெரும் தெய்வ குற்றமாக, ஒரு பிளாஸ்பெமியாக, தேவ தூஷணமாக, சாத்தானிய சடங்காக பார்த்தார். அது மட்டுமல்ல, இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது. மனித நரமாமிசம் என்ற அந்த வார்த்தை, த டபு of cannibalism. இயேசு தன் உடலை குறிக்க, அன்பார்ந்தவர்களே, உடல் என்ற பொதுவான வார்த்தையை பயன்படுத்தவில்லை. கிரேக்க விவிலியத்திலே சோமா என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தவில்லை. மாறாக நற்செய்தியில் சதை என்ற வார்த்தையை, கிரேக்கத்திலே சார்க்ஸ், எபிரேயத்திலே பாசார் என்ற வார்த்தையை அழுத்தம் திருத்தமாக பயன்படுத்தினார். ஒரு தடவை மட்டுமல்ல, 6 தடவைகள் அதை திரும்ப திரும்ப பயன்படுத்தினார். வந்தவர்களே, யூத பண்பாட்டிலே மனித உடலை உண்பது என்பது நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு அருவருக்கத்தக்க ஒரு கொடூரமான செயல். நரமாமிசம் உண்பது என்பது அவர்களுடைய சிந்தனைக்கு கூட எட்டாத ஒரு செயல். பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரேல் மக்கள் கடவுளை விட்டு விலகி போகும் பொழுது, சாபத்தின் உச்சக்கட்டமாக எதிரிகள் உங்களை முற்றுகையிடும் பொழுது, பசியின் கொடுமையால் உங்கள் சொந்த மகன்கள் மகள்களின் சதையை உண்பீர்கள் என்று இணைச்சட்ட நூல் 28 அதிகாரம் 53 எச்சரிக்கையிடப்பட்டுள்ளது. ஒரு எதிரிகளின் சாபமாக. எனவே என் சதையை உணவாக தருகிறேன் என்று இயேசு கூறிய பொழுது யூதர்களின் வரலாற்று நினைவில் அது ஒரு சாபத்தின் குறியீடாக அவர்கள் காதுகளுக்கு கேட்டது. நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற அவர்களின் கேள்வி ஒரு தார்மீக அருவருப்பின் வெளிப்பாடாகும். சதையை உண்ணுதல் என்பது அக்காலத்து செமித்திய எபிரேய மொழி வழக்கின்படி, செமெட்டிக் இடியம் என்று சொல்லக்கூடிய எபிரேய குறியீட்டு வழக்கத்தின்படி, ஒருவருடைய சதையை உண்ணுதல் என்ற உருவகத்திற்கு முற்றிலும் கொடூரமான பொருள் இருந்தது. எபிரேய மொழியிலே ஒருவருடைய சதையை உண்ணுதல் என்றால் அவரை பற்றி அவதூறு பேசுவது, அவரை சித்திரவதை செய்வது அல்லது அவரை தந்திரமாக அழிப்பது என்பது பொருள். உதாரணமாக விவிலியத்திலே திருப்பாடல்கள் 27:2 தாவீது அரசர் பாடுகின்றார், தீயோராகிய என் பகைவரும் எதிரிகளும் என் சதையை விழுங்க என்னை நெருங்கும் பொழுது, அதாவது எதிரிகள் தன்னை அழிக்க வருகிறார்கள் என்பதை தாவீது அப்படியே விவரிக்கின்றார். யோபு நூலிலும் யோபு 19:22 இதே போன்ற மொழி வழக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே இயேசு என் சதையை உண்ணுங்கள் என்று கூறிய பொழுது அதை கேட்ட யூதர்கள் அதை ஆன்மீக பொருளிலே பார்க்க தவறி, தங்கள் மொழியின்படி என்னை அழியுங்கள் அல்லது எனக்கு துரோகம் செய்யுங்கள் என்று இயேசு கூறுகின்றாரோ என்று தவறாக புரிந்து குழம்பினார்கள். இந்த வரலாற்று மற்றும் கலாச்சார தடைகள் எவ்வளவு வலிமையாக இருந்தன என்றால், இயேசுவின் போதனையை கேட்டுக்கொண்டிருந்த சாதாரண யூதர்கள் மட்டுமன்றி இயேசுவின் சொந்த சீடர்களில் பலரே இதனால் இடரல் அடைந்தார்கள். இந்த போதனை மிக கடினமாக உள்ளது, இதை யாரால் கேட்க இயலும் என்று கூறி பல சீடர்கள் இயேசுவை விட்டு விலகிச் சென்றார்கள். யோவான் நற்செய்தி 6 அதிகாரம் 60 66 இதை நாங்கள் காண்கின்றோம். ஆனால் இதை பார்த்து இயேசு தன் வார்த்தைகளை கடினமாக கருதி அதை வாபஸ் வாங்கவில்லை. மாறாக இந்த வரலாற்று மற்றும் கலாச்சார அதிர்ச்சிகளின்
கடவுளின் மூலமாக யூதர்களை வெறும் எழுத்து வடிவ சட்டங்களை தாண்டி விசுவாசத்தின் ஆழத்திற்கு அழைக்கிறார். விலங்குகளின் இரத்தம் பாவத்தை போக்காது, ஆனால் கடவுளின் மகனான தன் திரு இரத்தம் மனித குலத்தின் பாவத்தை கழுவி நிலை வாழ்வு தரும் உண்மையான பானம் அதுவே என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இயேசு கற்றுத்தருகிறார். பழைய ஏற்பாட்டின் அனைத்து சட்டங்களும் தடைகளும் புதிய ஏற்பாட்டின் இந்த நற்கருணை மறைபொருளிலே நிறைவு பெறுகின்றன என்பதை உணர்த்துவதே இயேசுவின் நோக்கமாக இருந்தது. அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்திலே நற்கருணையை பற்றி பேசும் பொழுது அதை ஒரு வெறும் அடையாளமாகவோ அல்லது குறியீடாகவோ பேசவில்லை. இன்று கத்தோலிக்க திருச்சபை அல்லாத பல கிறிஸ்தவ திருச்சபைகள் நற்கருணையை வெறும் அடையாளமாக குறியீடாகவே கருதுகின்றார்கள். ஆனால் அன்பார்ந்தவர்களே, யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு நற்கருணையை பற்றி பேசும் பொழுது அது உண்மையான நிஜமான சதை இரத்தம் என்பதை அழுத்தமாக திருத்தமாக ஆணித்தரமாக நிலைநாட்டுகின்றார். விவிலிய திருச்சட்டத்தின் படியும் யூத பண்பாட்டின் படியும் அது ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் என்று தெரிந்திருந்தும் இயேசு தன் வார்த்தைகளை திரும்ப பெறாமல் மீண்டும் மீண்டும் அதை வலியுறுத்துகின்றார். இந்த அதிகாரத்திலே இயேசு எத்தனை முறை எப்படி இந்த நிஜமான சதை மற்றும் இரத்தம் என்ற உண்மையை வலியுறுத்துகிறார் என்று சொல்லி நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த சதை சார்க்ஸ் என்ற வார்த்தையை இயேசு யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்திலே தன்னுடைய உடலை குறிக்க சதை என்ற கிரேக்க வார்த்தையை 6 முறை பயன்படுத்தி இருக்கிறார். வசனங்கள் 51 முதல் 56 வரை இதை நாங்கள் காண்கிறோம். அடையாளமாக பேசுபவர்கள் பொதுவாக உடல் சோமா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருப்பார்கள். ஆனால் இயேசு வேண்டுமென்றே அது வெறும் ஆன்மீக குறியீடு அல்ல, உண்மையான சதை என்பதை உணர்த்தவே சதை தி சார்க்ஸ் என்ற வார்த்தையை தேர்ந்தெடுத்தார். 6ஆம் அதிகாரம் 51 நானே வாழ்வு தரும் உணவு, எனது சதையை உணவாக கொடுக்கிறேன் என்கின்றார். வசனம் 51 பின்பகுதியிலே உலகம் வாழ்வதற்காக நான் கொடுக்கும் உணவு எனது சதையே, இந்த சதை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார். வசனம் 53 நீங்கள் மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய வாழ்வு அடைய மாட்டீர்கள் என்று ஆணித்தரமாக கூறுகின்றார். தொடர்ந்து வசனம் 54 எனது சதையை சாக்ஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தி எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார் என்கின்றார். தொடர்ந்து வசனம் 55 ஏனெனில் எனது சதை சாக்ஸ் உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம் என்று அதை மறுபடியும் உறுதிப்படுத்துகின்றார். மேலும் வசனம் 56 எனது சதையை சாக்ஸ் உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என்று சொல்லி, அந்த சகோதர சகோதரிகளே, அடையாளமாகவோ அல்லது குறியீடாகவோ இயேசு ஆண்டவர் இதை பேசாமல் மாறாக இது உண்மையாகவே இந்த நற்கருணையில் உண்மையாகவே நான் இருக்கிறேன் என்று உறுதியாக அவர் பேசுகின்றார். யூதர்கள் கோபப்பட்டு தன்னை விட்டு விலகி போகும்போது கூட வசனம் 66 நண்பர்களே, நான் சும்மா அடையாளமாகத்தான் இதை சொன்னேன், நிஜமாகவே எனது சதையை சாப்பிட சொல்லவில்லை என்று விளக்கம் கொடுத்து அவர்களை தடுத்திருப்பார். ஆனால் இயேசு அப்படி செய்யவில்லை. ஏனெனில் நற்கருணையில் அப்பமும் ரசமும் தனது உண்மையான சதையாகவும் இரத்தமாகவும் மாறும் என்ற யதார்த்தத்தை அப்படியே நிலை நிறுத்துகின்றார் ஆண்டவர் இயேசு. அதனால் தான் யோவான் நற்செய்தி 6:55 எனது சதை உண்மையான உணவு என்று ஆணித்தரமாக அடித்து கூறி ஒட்டு மொத்த கத்தோலிக்க நற்கருணை மறைபொருளுக்கும் அடித்தளம் அமைக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நற்கருணையில் ஆண்டவர் இயேசுவினுடைய பிரசன்னம் உண்மையானது, the real presence of Jesus என்று சொல்லுகின்ற அணித்தரமாக அவருடைய பிரசன்னம் இருக்கிறது என்பது இது வெறும் அடையாளம் என்ற வாதத்தை முற்றிலுமாக தகர்த்து எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம் என்று ஆண்டவர் இயேசுவே கூறியிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இதற்கு இங்கு உண்மையான என்ற வார்த்தைக்கு மூல விவிலிய கிரேக்கத்திலே அலேதெஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு நிஜமான சத்தியமான எவ்வித கலப்படமும் இல்லாத நேரடி உண்மை என்பது பொருள். இயேசு இது என் உடலை போன்றது என்றோ உடல் மாதிரி என்றோ கூறவில்லை, மாறாக இதுவே என்
உண்மையான சதை என்கிறார். மேலும் உண்ணுதல் என்ற வார்த்தையின் மொழியியல் மாற்றத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், இயேசு நற்கருணை உண்மை என்பதை நிலைநாட்ட அவர் பயன்படுத்திய உண்ணுதல் என்ற வினை சொல்லையே மாற்றுகின்றார். இது விவிலிய அறிஞர்களை வியப்பில் ஆழ்த்தும் ஒரு மொழியியல் மாற்றமாகும். இந்த அதிகாரத்தின் தொடக்கத்தில் யூதர்களோடு சாதாரணமாக பேசும் பொழுது இயேசு பாகோ என்ற கிரேக்க வார்த்தையை பயன்படுத்துகிறார். இதற்கு உணவு உட்கொள்ளுதல் என்கின்ற பொருள். இது ஒரு பொதுவான பொருள். ஆனால் வசனம் 54 இருந்து யூதர்கள் இவர் தன் சதையை எப்படி கொடுக்க முடியும் என்று வாக்குவாதம் செய்ய தொடங்கிய உடனே இயேசு இன்னும் அழுத்தம் திருத்தமாக ஒரு கிரேக்க வார்த்தையை பயன்படுத்த தொடங்குகிறார். த்ரோகோ என்கிற இந்த வார்த்தை, த்ரோகோ என்பதன் நேரடி பொருள் என்னவென்று சொன்னால், பற்களால் கடித்து மென்று நசுக்கி நன்றாக உண்டு விழுங்குவது. இயேசு நற்கருணையை வெறும் குறியீட்டு சொல்லாக பயன்படுத்தி இருந்தால், வெறும் குறியீடாக சொல்லி இருந்தால், இந்த மாமிச பூர்வமான கடித்து மென்று உண்ணுதல் த்ரோகோ என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்க மாட்டார். வசனங்கள் 54, 56, 57, 58 ஆகிய இடங்களிலே இயேசு ஆண்டவர் த்ரோகோ என்ற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறார். நீங்கள் என் சதையை நிஜமாகவே உங்கள் பற்களால் கடித்து மென்று நசுக்கி உட்கொள்ள வேண்டும் என்பதை அவர் உணர்த்துகின்றார். அன்பானவர்களே, இயேசு அடையாளமாக இதை பேசவில்லை என்பதற்கு வரலாற்று பூர்வமான ஆகச்சிறந்த சான்று திருவசனம் 66 நாங்கள் காண்கிறோம். இதற்கு பின் இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து நடக்கவில்லை என்கின்ற அந்த வரி இயேசு ஏதோ ஒரு உவமையாக அல்லது குறியீடாக பேசுகிறார் என்று சீடர்கள் நினைத்திருந்தால் அவர்கள் அவரை விட்டு போயிருக்க மாட்டார்கள். இயேசு நர மாமிசம் போல் தன் சதையையும் இரத்தத்தையும் நிஜமாகவே உண்ணச் சொல்லுகிறார் என்று அவர்கள் சரியாக புரிந்து கொண்டதால் தான் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் விலகிச் சென்றார்கள். இயேசுவும் அவர்கள் தடுத்து நிறுத்தவில்லை. நண்பர்களை, அவசரப்படாதீர்கள், நான் சும்மா அடையாளமாகத்தான் சொன்னேன் என்று சமாதானம் செய்யவில்லை. ஏனென்றால் நற்கருணையில் தன் திருவுடல் உண்மையாகவே வீற்றிருக்க போகிறது என்கின்ற யதார்த்தத்தை மாற்ற இயேசு விரும்பவில்லை. மாறாக பன்னிரு திருத்தூதர்களையும் நோக்கி, நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களோ என்று வசனம் 67 அவர் கேட்டு பார்த்த அந்த வேளையிலே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்களும் போய்விட நினைக்கின்றீர்களோ என்ற அந்த கேள்விக்கு பேதுரு அளிக்கின்ற பதில் கத்தோலிக்க விசுவாசத்தின் உச்சக்கட்ட பிரகடனமாகும். அன்பார்ந்தவர்களே, பேதுருவினுடைய அந்த பதிலுக்கு முதலாவது வாசகத்திலே தியானித்து வந்த இணைச்சட்ட நூல் 8ஆம் அதிகாரத்திலே காணப்படுகின்ற அந்த பகுதிக்கு இடையே உள்ள ஆன்மீக ஆழத்தை ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், பேதுரு இயேசுவினுடைய கேள்விக்கு மறுமொழியாக யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 68 69 வரை, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் அன்றோ உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட தூயவர் என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம், அறிந்து கொண்டும் இருக்கின்றோம் என்கிறார். இந்த இடத்தில் பேதுரு, ஆண்டவரே, நீர் சொன்ன சதை மற்றும் இரத்தம் பற்றிய போதனை எங்களுக்கு 100% புரிந்து விட்டது என்று நாங்கள் சொல்லவில்லை. நிச்சயமாக சீடர்களுக்கு அது புதிராகத்தான் இருந்திருக்கும். ஆனால் பேதுரு, இயேசுவே, நீரே ஆண்டவர், உம்முடைய வார்த்தையின் மீது நான் விசுவாசம் வைக்கிறேன் என்று சொல்லி அந்த விசுவாச அறிக்கையை அந்த தருணத்திலே செய்கிறார். இணைச்சட்ட நூல் 8ஆம் அதிகாரத்திலே மோயிசன் வழியாக கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்த போதனையின் ஆன்மாவே பேதுருவின் இந்த பதிலில் வெளிப்படுகிறது. இணைச்சட்ட நூல் 8ஆம் அதிகாரம் 3 நாங்கள் பார்த்தோம், மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக ஆண்டவரின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கிறான் என்கிற இந்த வார்த்தை பாலை நிலத்தில் மன்னா கொடுக்கப்பட்டதன் நோக்கமே அவர்கள் கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிய பழக வேண்டும் என்பது. அவை பேதுருவினுடைய இந்த வார்த்தைகள். இயேசு தன் சதையை உண்ணச் சொன்ன கடினமான போதனையை கேட்டு மற்றவர்கள் அவரை விட்டு விலகி சென்ற வேளையிலும் பேதுரு பழைய ஏற்பாட்டின் இந்த உண்மையை உணர்ந்து கொண்டு, இயேசுவின் சதை உண்மையான உணவுதான், ஆனால் என்னோடு கூட இருக்கிற இந்த இயேசு ஆண்டவர் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் நிலை வாழ்வு தரும் அப்பம் என்று பேதுரு புரிந்து கொண்டார். அதனால் தான் நிலை வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் அன்றோ உள்ளன என்று மோசையின் வார்த்தைகளுக்கு புதிய ஏற்பாட்டு வடிவம் கொடுக்கிறார்.
தன் மனித அறிவுக்கு இவை புரியாத போதும் கடவுளின் வார்த்தையை நம்பி இயேசுவோடு நிலைத்து நின்றார். என்பவர்களே, கத்தோலிக்க திருப்பலியிலும் இந்த இரண்டு பிரதான பகுதிகளுடைய இணைப்பு, வார்த்தை வழிபாடு என்று நாங்கள் கொண்டாடுகின்ற திருப்பலியின் முதல் பகுதி, இந்த இணைச்சட்ட நூலில் இந்த 8ஆம் அதிகாரத்திலே வாசித்த அந்த பகுதி, மனிதன் கடவுளின் வார்த்தையால் வாழுகிறான் என்பதை உறுதிப்படுத்துகின்ற பகுதி. இரண்டாவது பகுதியான நற்கருணை வழிபாடு, பேதுருவை போல் விசுவாசத்தோடு பலிப்பிடத்தை நோக்கி சென்று நம் அறிவுக்கு எட்டாத அந்த உண்மையான உன்னதமான சதையை நற்கருணையாக நாங்கள் உட்கொள்ளுகின்றோம். பேதுருவை போல் நாமும் திருப்பலியில் நற்கருணை ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த உலகிலே நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வதற்கு உண்மையான உணவும் வார்த்தையும் உம்மிடம் மட்டுமே உள்ளன என்று அறிக்கை செய்ய இந்த வார்த்தைகள் எங்களை அழைத்து நிற்கின்றன. யோவான் நற்செய்தி 6 கலிலேயா கடற்கரையிலே இயேசு ஆண்டவர் உலகம் வாழ்வதற்காக எனது சதையை உணவாக கொடுக்கிறேன் என்ற வாக்குறுதியை அளிக்கின்றார். அது ஒரு தீர்க்க தரிசன அறிவிப்பு. நற்கருணை என்பது வெறும் சடங்கு அல்ல, அது தன் ஜீவனையே மற்றவர்களுக்காக உடைத்து வழங்கிய அளப்பெரிய அன்பு. நற்கருணை என்பது இரக்கத்தின் அனுபவம், இறைவனுடைய இரக்கங்களை தேடி வருகிற அனுபவம் என்பதை காட்ட இயேசு இதை என் நினைவாக செய்யுங்கள் என்ற நற்கருணை கட்டளையையும் அவர் இரா உணவு வேளையிலே சீடர்களுக்கு வழங்குகிறார். யோவான் 6 இயேசு கொடுத்த அந்த வாக்குறுதி பெரிய வியாழன் அன்று இரா உணவு வேளையிலே செயலாக மாறுகிறது. இயேசு அப்பத்தை எடுத்து இது எனது சதை என்றும், திராட்சை ரசத்தை எடுத்து இது எனது இரத்தம் என்று கூறியும் அவர் சீடர்களுக்கு வழங்குகிறார். மறுநாள் பெரிய வெள்ளி அன்று இரா உணவிலே இயேசு செய்ததை சிலுவையில் தனது சொந்த உடலை நசுக்கி இரத்தத்தை சிந்தி நிஜமாக நிறைவேற்றுகின்றார். அன்பார்ந்தவர்களே, சிலுவை இல்லை என்றால் இரா உணவுக்கு பொருள் இல்லை. இரா உணவு இல்லை என்றால் சிலுவையின் அர்த்தத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. இரா உணவு என்பது சிலுவையின் தியாகத்தின் முன்கூட்டிய கொண்டாட்டம். சிலுவை என்பது நற்கருணையின் வரலாற்று பூர்வமான விலைக்கிரையம். கத்தோலிக்க திரு அவையின் விசுவாச பிரகடனத்தின்படி திருப்பலியில் வழங்கப்படுகின்ற அப்பமும் திராட்சை ரசமும் குருவின் பரிசுத்தப்படுத்தல் வரிகள் மற்றும் தூய ஆவியாரின் செயல்பாட்டினால் குறியீட்டு அளவில் அல்ல, உண்மையாகவே நிஜமாகவே இயேசுவின் சபையாகவும் இரத்தமாகவும் மாறுகின்றன. இதனை விளக்க கத்தோலிக்க திரு அவை பொருள் மாற்றம், டிரான்ஸ்சப்ஸ்டன்சியேஷன் என்ற தத்துவார்த்த மற்றும் ஆன்மீக வார்த்தையை பயன்படுத்துகின்றது. இந்த பொருள் மாற்றம், டிரான்ஸ்சப்ஸ்டன்சியேஷன் என்றால் என்ன என்று சொல்லி நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது புனித தோமஸ் அக்வைனஸ் இதை இவ்விதமாக விளக்குகிறார். ஒவ்வொரு பொருளுக்கும் 2 தன்மைகள் உண்டு. ஒன்று வெளித்தோற்றம், ஆக்சிடென்ட்ஸ் என்று நாங்கள் அழைக்கின்ற வெளித்தோற்றம், நம் புலன்களுக்கு தெரிகின்ற அதன் வடிவம், சுவை, நிறம், வாசனை போன்றவை வெளித்தோற்றம், ஆக்சிடென்ட்ஸ். இரண்டாவதாக உட்பொருள், சாரம், சப்ஸ்டன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த பொருள் உண்மையிலேயே என்னவாக இருக்கிறது என்பது அதன் அக யதார்த்தம். ஆகவே திருப்பலியில் நடக்கின்ற புதுமை என்னவென்று சொன்னால், அப்பம் மற்றும் திராட்சை ரசத்தின் வெளித்தோற்றம், ஆக்சிடென்ட்ஸ் மாறுவதில்லை. அது பார்ப்பதற்கு அப்பமாகவே இருக்கும், சுவைத்தால் அப்பமாகவே இருக்கும். ஆனால் தூய ஆவியின் ஆற்றலால் அதன் உட்பொருள், சப்ஸ்டன்ஸ் முழுவதுமாக மாற்றப்பட்டு அது இயேசுவின் உண்மையான சதையாகவும் இரத்தமாகவும் மாறுகிறது. கத்தோலிக்க திரு அவையில் நற்கருணை என்பது வெறும் நினைவு அஞ்சலி அல்ல, அதனுடைய அர்த்தங்கள் சிலுவை தியாகத்தின் தற்போதைய பிரசன்னம். இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சிலுவையில் ஒரு முறைதான் இறந்தார். கத்தோலிக்க திருப்பலியில் நாம் இயேசுவை மீண்டும் மீண்டும் சிலுவையில் அறைவதில்லை. மாறாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த அதே கல்வாரி தியாகம் காலத்தை கடந்து இன்று நாம் பங்கேற்கும் பலிப்பிடத்தின் மீது நற்கருணை வழியாக தற்போதைய யதார்த்தமாக கொண்டு வரப்படுகின்றது. நாம் திருப்பலியில் நிற்கும் போது விவிலிய ரீதியாக கல்வாரி சிலுவையின் அடியில் நிற்கின்றோம். இரண்டாவதாக இது வழித்துணை உணவு, வியாட்டிக்கும் ஃபார் தி ஜர்னி. முதல் வாசகத்திலே இஸ்ரேல் மக்களுக்கு 40 ஆண்டுகள் மன்னா வழித்துணை உணவாக இருந்தது போல கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு இந்த உலக பாலை நில பயணத்தில் விண்ணகம் சேரும் வரை நற்கருணை தான் தினமும் அருந்த வேண்டிய வழித்துணை உணவு இதுவே. மூன்றாவதாக யோவான் நற்செய்தி 6 படி நற்கருணையை உட்கொள்ளும் நாமும் இயேசுவும் ஒன்றாக கலக்கின்றோம். என்னை உண்போர் என்னால் வாழ்வர் என்கின்ற அந்த வார்த்தைகள்
யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 57 நாங்கள் காண்கின்ற அந்த வரிகள். நற்கருணையை நாம் உட்கொள்ளும் பொழுது நமது பலவீனமான சதை இயேசுவின் தூய்மையான சதையோடு இணைகிறது. நம் பாவக்கரைகள் அவரது திரு இரத்தத்தால் கழுவப்படுகின்றன. இதுவே கத்தோலிக்க நற்கருணையின் உன்னத மறைபொருள். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் பெருவிழாவின் இந்த முழுமையான விவிலிய வரலாற்று மற்றும் கத்தோலிக்க இறையியல் பகுப்பாய்வை நாங்கள் ஆராய்ந்து அதன் ஆழமான ஆன்மீகத்தை புரிந்து கொள்வது மிக மிக அவசியமானது. கத்தோலிக்க திரு அவையிலே விசுவாச உயர்ந்த கோட்பாடாக கொள்ளப்படுகின்ற இந்த டிரான்ஸ்சப்ஸ்டான்சியேஷன், பொருள் மாற்றம் என்கின்ற அப்பம் இயேசுவின் உண்மையான சதையாக மாறுவது என்பது வெறும் ஆன்மீக குறியீடு அல்ல, அது ஒரு அறிவியல் பூர்வமான உண்மையும் கூட என்பதை நிரூபிக்க வரலாற்றிலே பல நற்கருணை புதுமைகள் நிகழ்ந்துள்ளன. யூக்கரிஸ்டிக் மிரக்கிள்ஸ், அவற்றை நினைவு கூர்ந்து இந்த ஆய்வை முடிப்பது நல்லது என கருதுகின்றேன். நற்கருணையிலே இயேசுவின் உண்மையான சதை வீற்றிருக்கிறது, உண்மையான பிரசன்னம் இருக்கிறது என்ற யோவான் 6 சத்தியத்தை நவீன மருத்துவ மற்றும் அறிவியல் ஆய்வுகள் என்று உறுதிப்படுத்தி இருக்கின்றன. இந்த நற்கருணை புதுமைகள் மூலமாக ஒரு முக்கியமான ஒரு புதுமை, லன்சியானோ நற்கருணை புதுமை, இத்தாலி நாட்டிலே கிறிஸ்துவுக்கு பின் 750ஆம் ஆண்டிலே நடந்த ஒரு புதுமை. கத்தோலிக்க வரலாற்றிலே மிக தொன்மையான மற்றும் அறிவியலால் மிக ஆழமாக ஆராயப்பட்ட ஒரு புதுமை. இதனுடைய பின்னணி, லன்சியானோ நகரிலே வாழ்ந்த ஒரு குருவுக்கு திருப்பலியின் பொழுது அப்பமும் ரசமும் கிறிஸ்துவின் உண்மையான உடலாகவும் இரத்தமாகவும் மாறுகிறதா என்ற பலத்த சந்தேகம் எழுந்தது. அவர் திருப்பலியிலே இந்த புனித வார்த்தைகளை கூறி ஆசீர்வதித்த அந்த வினாடியில் அப்பம் நிஜமான மனித சதையாகவும் இரசம் நிஜமான மனித இரத்தமாகவும் மாறின. அந்த சதையும் இரத்தமும் கெட்டுப்போகாமல் உறைந்து போய் இன்றும் லன்சியானோ ஆலயத்திலே பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இன்று நவீன அறிவியல் ஆய்வின்படி 1970-71 உலகின் புகழ்பெற்ற உடற்கூறியல் மற்றும் திசுயியல் பேராசிரியரான டாக்டர் எதுவார்டோ லினோலி தலைமையிலே ஒரு அறிவியல் குழு இந்த நற்கருணையை அதிநவீன கருவிகள் மூலம் ஆய்வு செய்தது. அவர்களுடைய ஆய்வறிக்கையின்படி இது உண்மையான மனித சதை. அந்த நற்கருணை அப்பம் குறியீட்டு சதை அல்ல, அது உண்மையான மனித சதை என்று உறுதிப்படுத்தியது. திசுயியல் ஆய்விலே அந்த சதை மனித உடலின் மிக முக்கிய உறுப்பான இதயத்தின் தசை நார்களை கொண்டது என்று நிரூபணமானது. அந்த சதையிலும் அங்கிருந்த இரத்த கட்டிகளிலும் ஆய்வு செய்த பொழுது அது AB பாசிட்டிவ் என்ற அரிய வகை மனித இரத்தம் என்று கண்டறியப்பட்டது. சுவாரஸ்யமாக கத்தோலிக்க திரு அவையின் மற்ற அனைத்து நற்கருணை புதுமைகளிலும் இந்த இரத்த வகை எப்பொழுதுமே AB பாசிட்டிவான இரத்த வகை மட்டுமே உள்ளது. 1200 ஆண்டுகளுக்கு மேலாக எந்த ஒரு அறிவியல் பாதுகாப்போ கெமிக்கலோ பயன்படுத்தப்படாத சூழலிலும் அந்த சதையும் இரத்தமும் அழுகி போகாமல் அப்படியே இருப்பது இயற்கை விதிகளுக்கு அப்பாற்பட்ட புதுமை என்று அறிவியல் அறிக்கை கூறுகிறது. தொடர்ந்து நாங்கள் பார்க்கும் பொழுது போனஸ் ஐரஸ் அர்ஜென்டினா நாட்டிலே இடம்பெற்ற அந்த நற்கருணை புதுமை 1996ஆம் ஆண்டு சமகாலத்திலே நடந்த ஒரு மிக புகழ்பெற்ற ஒரு நற்கருணை புதுமை. அந்த வேளையிலே அர்ஜென்டினாவின் துணை ஆயராக இருந்த நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் கத்தோலிக்க ஆலயத்திலே தரையிலே விழுந்து அசுத்தம் அடைந்த ஒரு நற்கருணை அப்பத்தை எடுத்து கத்தோலிக்க விதிகளின்படி தண்ணீரில் கரைப்பதற்காக ஒரு பாத்திரத்தில் வைக்கின்றார்கள். சில நாட்களுக்கு பிறகு பார்த்த பொழுது அந்த அப்பம் தண்ணீரில் கரைவதற்கு பதிலாக இரத்த கரையுடன் கூடிய ஒரு சதை துண்டாக மாறியிருந்தது. 1999-2005 ஆகிய ஆண்டுகளிலே இந்த சதை துண்டு இது எங்கிருந்து வந்தது என்று கூறப்படாமல் உலகின் மிகச்சிறந்த தடய அறிவியல் நிபுணரான டாக்டர் ராபர்ட் லாரன்ஸ் மற்றும் இதய நோய் நிபுணரான டாக்டர் ஃபெடரிக் ஜுகிவே ஆகியோருடைய ஆய்வுக்கு அனுப்பப்பட்டது. அவருடைய ஆய்வின் முடிவிலே இது மனித இடது நாரறை இதய சதை என்றும், இது முக்கியமாக இந்த தசை உயிருடன் இருக்கிறது, இதில் வெள்ளை இரத்த அணுக்கள் நிறைந்துள்ளன என்றும் அவருடைய அறிக்கை கூறியது. ஒரு மனிதன் உயிருடன் இருக்கும் பொழுது அவனது இதயம் கடுமையாக தாக்கப்பட்டு அவன் சித்திரவதைக்கு உள்ளானால் மட்டுமே இதய திசுக்களில் இத்தகைய வெள்ளை அணுக்கள் ஊடுருவும் என்று இயேசுவினுடைய சிலுவை தியாகத்திற்கு சான்றாக அறிவியல் அறிஞர்கள் வியந்த ஒரு விடயம். இறந்த ஒரு அப்பத்துண்டில் எப்படி உயிருள்ள
சித்திரவதைக்கு உள்ளான ஒரு மனிதனின் இதய தசை இருக்க முடியும் என்று கத்தோலிக்க திரு அவை இதற்கு பதிலளித்தது. சிலுவையில் அறையப்பட்டு சித்திரவதைக்குள்ளாகி இன்றும் நற்கருணையில் உயிர் தெழுந்து வாழும் இயேசுவின் உண்மையான இதய சதை தான் அதுவென்று. அவை அன்பார்ந்தவர்களே, விஞ்ஞானிகள் இந்த நற்கருணை புதுமைகளை ஆராய்ந்து வெளியிட்ட முடிவுகள் அனைத்தும் யோவான் நற்செய்தி 6 இயேசு கூறிய வார்த்தைகளை அப்படியே வழிமொழிகின்றன. ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட நற்கருணை அப்பங்கள் அனைத்தும் குறியீடு அல்ல. எனது சதை உண்மையான உணவு என்பதை போல அது உண்மையான மனித சதை ஆண்டவர் இயேசுவே. அந்த சதை மனித உடலின் மையமான அன்பின் இருப்பிடமான இதய தசை என்று மருத்துவ உலகம் வியந்து கூறுவதை போல அவர்கள் என்னோடு இணைந்திருப்பர் என்கின்ற அந்த ஆண்டவருடைய வார்த்தை விஞ்ஞானம் நிரூபித்ததை போல எனது இரத்தம் உண்மையான பானம் என்ற ஆண்டவருடைய அந்த வார்த்தை உறுதி பெறுகிறது. அன்று பேதுரு, ஆண்டவரே, நிலை வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் அன்றோ உள்ளன என்று அவருடைய மனித கண்களால் விசுவசித்தார் என்று கத்தோலிக்க திரு அவை ஒவ்வொரு நற்கருணை கொண்டாட்டத்தின் வேளையிலும் இயேசுவின் உண்மையான பிரசன்னம், அது ஆன்மீக தத்துவமோ வெறும் சடங்கோ நினைவோ குறியீடோ அல்லாமல் பலிப்பிடத்தில் நிஜமாகவே நிகழுகின்ற ஒரு தெய்வீக யதார்த்தம். தொடர்ந்து பல நற்கருணை புதுமைகள் உள்ளன என்பாதவர்களே. ஒவ்வொரு திருப்பலியிலும் அப்பமும் ரசமும் கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாறுவது முதன்மையான நற்கருணை அற்புதம்.